இது உங்கள் மிட்டாய் மோகன். இந்த வீடியோவில் சாத்தான் பற்றியும் சாத்தானிச நிகழ்வுகள் பற்றியும் முழுமையாக பேச போகிறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் சாத்தான் என்பது யூத கிறிஸ்துவ இஸ்லாமிய சமயத்தில் தீய சக்தியின் வடிவமாக கருதப்படுகிறது. ஆனால் யூத கிறிஸ்துவ இஸ்லாமிய கதைகளில் சாத்தான் என்பது இறைவனால் உருவாக்கப்பட்ட தேவதூதுவன். ஆனால் அவைகள் தீய வழியில் வீழ்ந்ததால் சாத்தான் என அழைக்கப்படுகிறது. சாத்தானின் உருவம். இதன் உண்மையான உருவம் தொலைக்காட்சி மற்றும் திரைப்படங்களில் வருவது போல் இல்லை. இதன் உண்மையான உருவம் கிபி 13ஆம் நூற்றாண்டில் கோடெக்ஸ் கீகாஸ் என்பவரால் எழுதப்பட்ட பிசாசின் பைபிள் என்ற நூலில் இருந்து நம்மால் அறிய முடிகிறது. இந்த நூல் முழுவதும் கைகளாலே எழுதப்பட்டவை, அதுவும் ஒரே நாள் இரவில் எழுதி முடிக்கப்பட்டது என்ற சில தகவல்களும் நமக்கு கிடைக்கும். இந்நூலில் இடம்பெற்ற சாத்தானின் உருவம் இதுவே. இதில் ஒரு மனித உருவத்தின் மீது பாம்பின் தலை பொருத்தப்பட்டுள்ளது. அதன் நாக்குகள் பாம்பை போலவே பிளவுபட்ட நாக்குகள் போல அமைந்துள்ளது. அதன் தலை மீது 2 கொம்புகளும் மனிதனைப் போல 2 கை 2 கால்களையும் பெற்றுள்ளது. ஆனால் அவற்றில் கூர்மையான நகங்கள் இடம்பெற்றிருப்பது இங்கு கவனிக்கத்தக்கது. அடுத்ததாக சாத்தானின் திருச்சபை. சாத்தானின் திருச்சபையை நிறுவியவர் அட்டன் சாண்ட்ரர் லாவே. இவரது பிறப்பு 11 ஏப்ரல் 1930. இவர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் 1966இல் சாத்தானிய சமயத்தை நிறுவினார். தான் நிறுவிய சாத்தானிய சபையின் மதகுருவாக பதவி வகித்தார். அடுத்ததாக சாத்தானிசம். சாத்தானை மையமாக கொண்ட பல்வேறு நம்பிக்கைகளின் தொகுப்பாகும். அவரை ஒரு தெய்வமாக வணங்குவது கிளர்ச்சி தத்துவம் மற்றும் சுய அதிகாரம் அடங்கும். ஒரு உண்மையான உயிரினமாக அவற்றை நம்புகிறார்கள். அவருடன் இணைய மந்திரம் அல்லது சடங்குகளை பின்பற்றுகிறார்கள். இதில் பல வகையான கொள்கைகள் உள்ளன. அவை தனித்துவம், பாரம்பரியம், ஒழுக்கம் ஆகியவற்றை நிராகரிப்பதை குறிக்கும். மேலும் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்கிறார்களோ அதையே அவர்களுக்குச் செய்யுங்கள் என்பது இந்த மதத்தின் முக்கிய கொள்கையாகும். இதுவே சாத்தானிசியத்தின் சின்னமாகும். இது பென்டாகிராம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் ஒரு நட்சத்திரம் வரையப்பட்டு அதைச் சுற்றி வட்டம் வரையப்பட்டிருக்கும். அந்த நட்சத்திரத்தின் நடுவே ஒரு ஆடின் தலை சரியாக பொருத்தப்பட்டு. இதுவே தற்போதைய சாத்தானின் உருவம். ஒரு மனித உடலில் ஆடின் தலை பொருத்தப்பட்டு அதன் தலையில் 2 நீளமான கொம்புகள் இடம்பெற்றிருக்கும். அதன் தலை நடுவே ஒரு தீப்பந்தம் ஏற்றப்பட்டிருக்கும். அதன் நெற்றியில் பென்டாகிராம் எனப்படும் அதன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். இதன் 2 கைகளிலும் 2 வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கும். வலது கையில் பிரித்தல் எனவும் இடது கையில் ஒன்று சேர்த்தல் எனவும் இடம்பெற்றிருக்கும். இந்த சிலையின் அருகே ஒரு ஆண் குழந்தையின் சிலையும் பெண் குழந்தையின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கும். இது எந்த பாலினத்தையும் சாராததை குறிக்கிறது. கிறிஸ்துவ மதத்தில் பயன்படுத்தப்படும் சிலுவை நேராக இருந்தால் அது கிறிஸ்துவ மதத்தை குறிக்கும். இதுவே ஒரு இடத்தில் அது தலைகீழாக பொருத்தப்பட்டிருந்தால் அது சாத்தானிசியத்தை குறிக்கும். இது பல சடங்குகள், வழிபாடுகள், நரபலியிடுதல், நரமாமிசத்தை உண்ணுதல் போன்ற நிகழ்வுகளை குறிக்கிறது. இதுவே சாத்தானிசியம். நன்றி, வணக்கம்.